இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா 1950களில் சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறாரு நம்ம துல்கர் சல்மான் அவர்கள். அவருக்கு முதல் பட வாய்ப்பையும் கொடுத்து கரண்ட்ல ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இயக்குனர் சமுத்திரகனி அவர்கள். இவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், நடிகர் துல்கர் சல்மான் ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க. இந்த படத்துல 2 விதமான நடிப்பை வெளிப்படுத்தியே ஆகணும். ஏன்னா இந்த படத்துல 1950களில் நடிகர்கள் எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் ஓவர் டூவா கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி நடிக்கிற மாதிரி சில போர்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லாம வீட்டில் பேசுற இடங்கள்ல மற்ற இடங்கள்ல பேசுற இடங்கள்ல யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தணும். இது ரெண்டையுமே சூப்பரா கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா ஒரு 1950 இருக்க ஒரு நடிகர் எப்படி நடிப்பாருங்கிறத அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வந்து ஒரு பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. செகண்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட ஹீரோயின் பாக்யஸ்ரீ போஸ் அப்புறம் சமுத்திரகனி இவங்க 2 பேரோட ஆக்டிங். பாக்யஸ்ரீ போஸோட நடிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்களும் துல்கர் சல்மான் மாதிரி 1950களில் நடிகைகள் எந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மசாலா படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க தெலுங்குல. அப்படி இருந்த ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம்குள்ளே உள்ள வந்து பயங்கரமாக நடித்து அவங்க நிற்கிறது பார்க்குறது நடக்கிறது எல்லாமே வேற லெவல். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படலை. சமுத்திரகனி சொல்லவே தேவையில்லை, எப்போதுமே நல்லா தான் நடிப்பார். ஆனால் இந்த படத்தில் அந்த ஈகோங்கிற ஒரு கான்செப்டை தன்னோட மைண்டில் வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ்னு அந்த ஈகோவை த்ரூ அவுட் டிராவல் பண்ணி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தேர்ட் பாசிட்டிவ், டெக்னிக்கலாக இந்த கதை வந்து 1950களில் நடக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஆர்ட் ஒர்க், அதாவது கார்லேருந்து சேர்லேருந்து எல்லாமே 1950ல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நல்லா லைவாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் அதே மாதிரி தான் 1950களில் நம்ம பார்த்த ஒரு படத்தை இப்போ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். அதையும் ரொம்ப சூப்பராக கேமராமேன் பண்ணியிருக்காரு. ஸோ கேமராவாக இருக்கட்டும் இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்களோட பங்களிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பயோபிக் ஃபிக்ஷன். இப்போ துல்கர் சல்மானோட முந்தின படமான லக்கி பாஸ்கர் பார்த்துட்டு இல்லை கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்துட்டு அதே மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு திருப்தி அளிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தில் பெருசாக காமெடி கிடையாது, நிறைய ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஜானரையும் இந்த படத்தில் நடிச்சிருக்க நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸையும் உங்களால் ரசிக்க முடியுங்கிற பட்சத்துக்கு இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்திகரமான படமாக இருக்கும். இந்த காந்தா படத்துக்கு நம்ம சினிமா உலகம் சேனல் கொடுக்குற மார்க்குங்கிறது கண்டிப்பாக 5க்கு ஒரு 4.25 கொடுக்கலாம். நான் ஒரு ஆக்டரா, ஒரு ஆக்டிங் ட்ரெயினரா இல்லை டப்பிங் ட்ரெயினரா, டப்பிங் ஆர்டிஸ்டா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஒரு நடிப்புக்கும் சரி டப்பிங்கும் சரி ஒரு கல் கிளாசிக் படம்னு சொல்ற லெவலுக்கு இந்த படத்தோட நடிகர்கள் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயுமே எங்கேயுமே பெருசா போர் அடிக்கல, முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற அந்த மனநிலையோடு நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஒரு நல்ல படம் பார்க்குறோம், ஒரு மலையாளம் ஸ்டைலில் ஒரு படம் பார்க்க போகிறோம் டியூன் ஆகிட்டு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படம் தான்.